ஃப்ரெண்ட்ஸ், அரசு காப்பீட்டு நிறுவனத்தில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும், ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்த வேக்கன்சி வந்து 500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ சேலரி வந்து பாருங்க ரூ. 40,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமா வந்து தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 17த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அரசு காப்பீட்டு நிறுவனமான தி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பாருங்க 500 அசிஸ்டன்ட் லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 17த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டென்டேட்டிவா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டயர் 1, டயர் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். டயர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 7த் செப்டம்பர் அன்னைக்கு இருக்கும். மெயின் எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 28 அக்டோபர் அப்போ இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால் லெட்டர்லாம் டவுன்லோட் பண்றது வந்து எக்ஸாமுக்கு ஒரு ப்ரீவியஸா ஒரு 7 டேஸ் பிஃபோர் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்ல அப்ளை பண்றவங்களுக்கு தமிழ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 37 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து உங்களுக்கு 500 வேக்கன்சி இருக்கு. எல்லா ஸ்டேட்டுக்கும் வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதில நம்ம தமிழ்நாட்டுக்கு 37 வேக்கன்சி இருக்கு. அதில வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து வேக்கன்சியும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங்குமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதே மாரி செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு டயர் 1 வந்து பிரிலிமினரி எக்ஸாம். இது வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க, டயர் 2 பொறுத்தவரைக்கும் மெயின் எக்ஸாம். இதுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் 250 மார்க் வந்து இருக்கும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து ஹவ் டு அப்ளைல வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும், நம்ம தமிழ்நாட்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், தஞ்சாவூர், விருதுநகர்ல வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாம்க்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சென்னையில மட்டும் உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் பாருங்க, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ரூ. 100 ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ரூ. 850 ஃபீஸு. அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்லயே பே பண்ணிக்கலாம். ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, உங்களுக்கு எப்படி நீங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா ஒன் பை ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட்ல இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணி ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, பேசிக் பே வந்து உங்களுக்கு ரூ. 22,405. இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து பெர் மந்த்துக்கு வந்து பாருங்க ரூ. 40,000 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அத நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.